என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, நிறைய இலவச உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக டயாலிசிஸ் சென்டர், ஆம்புலன்ஸ் சர்வீஸ். பாருங்கள், இப்போ புதுசாக நம்ம ஒரு நியூரோ ரீஹாப் சென்டர், அதுவும் குழந்தைகளுக்கு நம்ம இதை ஆரம்பிக்க போகிறோம். இந்த தெரப்பி சென்டர் பல ஆயிரக்கணக்கான பணங்களை அநேகர் செலவழித்து கொண்டிருக்காங்க. ஆனால் இது மூலமாக நம்ம ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை செய்ய போகிறோம். பிரியமானவர்களே, சீக்கிரமாக கத்தச்சித்தமான அந்த ஜூன் மாதத்துலேருந்து ஒரு முதியோர் இல்லமும் சென்னை பல்லாவரத்தில் துவங்குவதற்கான காரியங்களை எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஜெபித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் இதற்கு கிட்டத்தட்ட 3 to 3.5 லட்சம் ரூபாய் எப்படியும் செலவாகிறது. எனவே நாங்கள் ஜெபத்தோடு திட்டமிட்டோம். ஒவ்வொருவருக்கும், அதாவது கடை வச்சுருக்கிறாங்க அல்லது அவங்க பிஸ்னஸ் சென்டர் நிறைய ஆட்கள் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா, நம்ம ஏன் ஒரு உண்டியல் வைக்கக்கூடாது? நம்முடைய திட்டங்களை அதில் போட்டு நம்ம ஏன் ஒரு உண்டியல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம், ஜெபம் பண்ணோம். இதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்களுக்கு நீங்களே கடை வச்சுருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது கடை வச்சுருந்தாலும் என்ன செய்கிறோம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நம்முடைய சார்பில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு தெரிந்த பெரிய கடைகள் இருந்தால், சூப்பர் மார்க்கெட்ஸ் இருந்தால் நீங்கள் அதை போய் அவங்ககிட்ட கேளுங்க. நாம் தேவ பயத்தோடு இந்த காரியங்களை நேர்த்தியாய் ஒழுங்கும் கிரமமாக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உண்டியல் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கீழே காண்கிற ஃபோன் நம்பர் மூலமாக எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்க. நம்ம இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தாழ்மையை குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் தாழ்மை எப்படிப்பட்டதுன்றதை நம்ம தியானித்தோம். பிரியமானவர்களே, இதயத்தில் தாழ்மை வேணுன்றதை நேற்று தினத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இன்னைக்கு இன்னொரு வசனத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்க, இயேசு சொல்றார் மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு தாழ்மையானவர், அவர் தாழ்மையுள்ளவர். அப்போ ஆண்டவருடைய அந்த தாழ்மை, நம்ம அந்த தாழ்மையை தரித்து கொள்ளணும், அந்த தாழ்மையோடு வாழணும். அப்போ வேதத்தில் இன்னைக்கு இன்னொரு தலைப்பில் உங்களுக்கு கூட இந்த தாழ்மையை குறித்து நான் பேச விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 21:27. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அவனுக்கு வரப்போற பெரிய ஆபத்தை தீர்க்கதரிசி சொன்ன உடனே, எவ்வளோ ஒரு மோசமான ஒரு ராஜா இந்த ஆகாப், தன்னை விற்று போட்டவன். அந்த ராஜாவுடைய வாழ்க்கையில் வந்த மாற்றத்தை பார்த்தீங்களா? அவன் செய்ததை பாருங்க. ராஜாவாகிய இந்த ஆகாப் தன்னை பாவத்திற்கு விற்று போட்டவன் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தினான். நான் இங்கே இன்னைக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தை நடக்கையில் தாழ்மை. பிரியமானவர்களே, நடக்கையில் தாழ்மை. தாழ்மையாய் நாம் நடக்க பழகணும். நான் வெறுமையாக என்னுடைய ஆத்மாவில் தாழ்மை, இருதயத்தில் தாழ்மை இருக்குதுன்னு நான் சொல்லிக்கிறதல்ல, என் வார்த்தையில் நான் தாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லுவதல்ல. எவ்வளவு தாழ்மையோடு கூட நம்ம நடந்து கொள்ளுகிறோம், இது ரொம்ப முக்கியமானது. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அந்த தாழ்மை நமக்கு ரொம்ப அவசியம். பிரியமானவர்களே, இன்னைக்கு கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் வளர்ந்துட்டா அல்லது பணம் வந்துருச்சுன்னா, ஸ்டேட்டஸ் உயர்ந்துருச்சுன்னா உடனே நம்ம எத்தனை முறை ஸ்டேட்டஸ் பார்க்குறோம்ல, எத்தனை முறை நம்மளை விட கீழானவர்கள் என்று நம்ம யாரையோ ஒருத்தரை பார்த்துடுறோம். எத்தனை முறை நம்ம அந்த ஏற்றத்தாழ்வுகள் நம்முடைய உள்ளத்தில் வந்துடுது. பிரியமானவர்களே, தாழ்மையோடு நடக்க பழகுவோம். வெறுமையாக ரூமில் போய் நான் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு தாழ்த்துறதல்ல. ஆனால் அதை ஆண்டவர் எங்கே எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அன்றாட வாழ்க்கையிலே அந்த தாழ்மையை எதிர்பார்க்கிறார். வேதத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். பாருங்க, தேவனுடைய எதிர்பார்ப்பை பாருங்களேன். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறார். தாழ்மையை வாழ்க்கையில் நீ அன்றாட வாழ்க்கையில் அபியாசப்படுத்து. இதுதான் இந்த வார்த்தையினுடைய மிக முக்கியமான காரியம்.
அவர் சொல்கிறது பாருங்களேன், நியாயம் செய். தாழ்மை, நியாயம் செய்வது தாழ்மையின் அடையாளம். இரக்கத்தை சிநேகித்து, அது ஒரு தாழ்மையின் அடையாளம். தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை உன்னிடத்தில் கேட்கிறார். அப்போ நடத்தையில், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தாழ்த்துவோம். தேவனுக்கு முன்பாக எப்போதும் அந்த தாழ்மையுள்ள ஒரு இருதயம் நமக்கு இருக்கட்டும். அப்போ தான் நம்ம நடக்கையிலலாம் தாழ்மையாக இருக்க முடியும். நான் எப்படி இருந்தேன், தேவன் என்னை மன்னித்தார், என் தண்டனையிலிருந்து என்னை மீட்டார், அப்போ நான் வாழ்நாளெல்லாம் தாழ்மையாக நடக்கணும்ல. மீகா 6:8 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. மீகா 6:8, நடக்கையிலெல்லாம் தாழ்மையாக இருங்க. நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் நான் தாழ்த்துறேன் அப்படின்னு வெளியில் சொல்கிறது அல்ல, வாழ்க்கையில் காட்டுவோம். தாழ்மையாய் ஆகாப் நடந்து கொண்டான், நாமும் நடப்போம். டெய்லி எல்லார்கிட்டையும் தாழ்மையாக நடப்போம். உங்கள் கீழே ஒரு 60 பேர் வேலை பார்க்கலாம், 10 பேர் வேலை பார்க்கலாம். அவங்க முன்னால் உங்களை தாழ்த்துங்க. பூமியில் ஒரு வேலை அவங்க உங்களுக்கு உதவி செய்ய கொடுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு எஜமான், பாஸ், மேனேஜர் அப்படின்ற ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கலாம். ஆனால் பரலோகத்தில் பாஸ், எஜமான், மேனேஜர்லாம் கிடையாது. எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்துருக்க போகிறோம், ஒன்றா ஆராதிக்க போகிறோம். அங்கே ஆண்டவர் இல்லை உனக்கு இந்த இடம், உனக்கு இந்த இடம்னு கர்த்தர் யாருக்கும் பிரித்து கொடுக்க மாட்டார். எனவே மறந்துட வேண்டாம். பூமியில் அப்படி நம்ம ஒரு வேளை யாருக்கு முன்னாலேயோ மேட்டிமையாக, பெருமையாக, மற்றவனை இலக்காரமாய் பார்த்து நம்மளை தாழ்த்த தவறிட்டா, தாழ்மையாய் நடக்க தவறிட்டா பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்தில் நம்ம யாரை மட்டமாக பார்த்தோமோ, கீழே பார்த்தோமோ, அவங்க நமக்கு முன்னால் நித்திய ஜீவனை அடைஞ்சிருவாங்க. அது எவ்வளோ பெரிய வேதனை, அவமானம். பிரியமானவர்களே, ஜாக்கிரதையாக இருப்போம், தாழ்த்துவோம். தேவன் நம்மை உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, தாழ்மையாய் நாங்கள் பேசுவதோடு நின்று விடாமல் தாழ்மையாய் நடந்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் நடக்கையிலே தாழ்மையை காட்ட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அது எவ்வளோ முக்கியமானது என்பதை இன்றைக்கி எங்கள் கூட பேசியிருக்கிறீங்க. அர்ப்பணிக்கிறோம், தொடர்ந்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.